கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நீங்கள் உலகம் முழுவதும் யுத்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த யுத்தமானது இப்பொழுது ஏற்படுகிறது அல்ல. இது தேவன் தாமே இந்த பரிசுத்த வேதாமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் சொல்லுகிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அதே போல ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பிரகாரம் தான் இந்த பூமியில உலகத்தினுடைய அழிவு சீக்கிரமா நெருங்கி விட்டது. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. வேதாமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எங்க பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள். ஜனத்துக்கு விரோதமான ஜனங்கள் விரோதமாய் கேள்விப்படுவீர்கள். அதெல்லாம் நடக்கிறது. கொள்ளை நோய்கள் நடக்கிறது, பூமி எதிர்ச்சிகள் நடக்கிறது, ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நிச்சயமாய் வரப்போகிறார். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் அடையாளம் அடையாளம் அடையாளம். உங்களோடு கூட இருக்கணும்னா, பரலோகத்துக்கு நீங்க வர வேண்டும் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்தை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அந்த பரலோகத்தினுடைய வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. எங்க பார்த்தாலும் இப்பேற்பட்ட செய்திகளை கேட்பீர்கள். யுத்தத்தை கேள்விப்படுவீங்க, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யத்தை கேள்விப்படுவீங்க, ஜனத்துக்கு விரோதமா ஜனங்கள் கேள்விப்படுவீங்க. இப்பேற்பட்ட செய்தி எல்லாவற்றையும் நீங்க கேட்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது நிறைவேறி கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்க, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், வரப்போகிறார். இதெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளம் அடையாளம் அடையாளம். மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.